இப்பொழுது நிறைய பெண் குழந்தைகளுக்கு நம்முடைய ஆர்டிஓ மேடம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக டான்ஸ் ஆடினார்கள் அல்லது கலை நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள் என்று பரிசு கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் பரிசு வாங்குகிற போதெல்லாம் உங்களில் யாருமே என்னுடைய ஒரு முகத்தை பார்த்திருக்கவே முடியாது. என் முகத்தில் மட்டும் அவர்கள் பரிசு வாங்கும்போது ஒரு சந்தோஷமே இருந்திருக்காது. நான் கிட்டத்தட்ட மேடையை பார்க்காமல் தலையை கீழே குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். எந்த பெண் குழந்தைகள் பரிசு வாங்குகிற போதும் எனக்கு சந்தோஷம் வந்ததே இல்லை. ஏனென்றால் அவர்கள் வாங்குகிற இந்த கோப்பைகளும் இந்த பதக்கங்களும் இந்த பாராட்டு சான்றிதழும் திருமணம் அல்லது குடும்பம் என்கிற அமைப்புக்கு போன பிறகு எங்கே போகும் என்பதை ஒரு படைப்பாளியாக நான் உணர்ந்திருக்கிறேன். ஆதவன், நான் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு கீழே போய் ஆதவனுடைய மொத்த சிறுகதைகளையும் 800 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஆதவனுடைய சிறுகதையில் போதும், இன்றைக்கு வந்திருக்கிற பெண்களில், ஆண்கள் கூட வேண்டாம், பெண்களில் ஒரு 5 பேர் நான் சொல்லுகிற சிறுகதைகளை படித்தால் இந்த புத்தக கண்காட்சி மாபெரும் வெற்றி என்று நான் கருதுகிறேன். ஆதவன் அதில் ஓட்டம் என்று ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். அந்த சிறுகதை ஒரு 30-35 வயது உள்ள ஒரு மத்திய வயது உள்ள ஒரு பெண்ணை பற்றிய கதை. அந்த அம்மா டெல்லியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு ஒரு கணவன் இருக்கிறார், ஒரு சின்ன பையன், 2ஆம் கிளாஸ் படிக்கிற 7 வயது உள்ள ஒரு பையன் இருக்கிறான். அவர்கள் வசிக்கிற காம்பவுண்டுக்கு வெளியே தினந்தோறும் அந்த பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வேன் வந்து நிற்கும், ஒரு பஸ் வந்து நிற்கும். இந்த பையன் தினந்தோறும் மதியான சாப்பாட்டை கேரியரில் எடுத்துக்கொண்டு, டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கொண்டு அந்த பஸ்ஸில் ஏறி போய்விட வேண்டும். சாயங்காலம் பஸ் வந்தோடனே இந்த அம்மா போய் கூட்டின்னு வந்துடுவாங்க. இது 90% மத்தியதர வாழ்க்கையில் இன்றைக்கும் நடக்கிற ஒரு அன்றாட நிகழ்ச்சி. இதைத்தான் ஆதவன் கதையாக எழுதுகிறார். அந்த அம்மா அந்த பையன் போயிட்ட பிறகுதான் பார்க்கிறார்கள், இன்றைக்கு டிஃபன் பாக்ஸை அவன் டைனிங் டேபிளிலேயே விட்டு போய்விட்டார். அந்த அம்மா பதறாங்க, ஐயோ என் பிள்ளை மதியானம் சாப்பிடாது, என் பிள்ளை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, என் பையன் பட்னியாக இருப்பான் என்கிற ஒரு தாயின் பதைப்பதைப்போடு அந்த டிஃபன் பாக்ஸை அந்த அம்மா கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துகிட்டு வந்து வெளியே நின்று பார்க்கிறார்கள், அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்று பார்க்கிறார்கள். தூரத்தில் பஸ் நிற்கிறது. டைம் பார்க்கிறார்கள். இங்கிருந்து நடந்து போய் அந்த டிஃபன் பாக்ஸை பையன் கையில் கொடுக்க வேண்டும் என்றால் 7 நிமிடம் ஆகும். ஆனால் பஸ் வந்து 5 நிமிடத்தில் போய்விடும். மிக நிச்சயமாக அந்த டிஃபன் பாக்ஸை அந்த தாயால் கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம் என்று யோசிக்கிற போது, ஒருவேளை ஓடினால், வேகமாக ஓடினா பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸை கொடுத்து விடலாம் என்று நம்ம நினைப்பார்கள். ஓடினா இந்த வயசில் எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா, தெருவில் இருந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து யார் பார்த்தாலும் கவலை இல்லை, என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம் என்று அந்த அம்மா டிஃபன் பாக்ஸை கையில் பிடித்து கொண்டு வேகமாக ஓடுவார்கள். நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், 3 நிமிடத்தில் அந்த அம்மா பஸ்ஸுக்கு பக்கத்தில் போய் நின்று விடுவார்கள். குழந்தைக்கு ஜன்னல் வழியாக டிஃபன் பாக்ஸை கொடுத்து விடுவார்கள். அந்த பையன் அம்மாவுக்கு தேங்க்ஸ் மம்மி என்று சொல்வான். என் கண்ணே, நீ பட்னியாக இருக்கக்கூடாது என்ற கண் கலங்க அவள் திரும்பி வரும்போது யோசிப்பாள், எவ்வளோ பேர் நம்மளை ஓடும்போது வேடிக்கை பார்த்தார்கள், எவ்வளோ பேர் ஓடும்போது நம்முடைய துணி விலகுகிறதா என்று கூட பார்த்திருக்கலாம். ஆனால் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, என் புள்ள தான் எனக்கு முக்கியம். என் மகன் ஒருவேளை பட்னியாக இருந்துவிடக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டு அந்த அம்மா சொல்லுவார், கண்களில் நீர் கோர்க்க அந்த அம்மா சொல்வார், மகனே நன்றி மகனே, பல ஆண்டுகளுக்கு பிறகு என் ஓட்டத்தை மீட்டெடுத்தாய், அதனால் என் நன்றி என்று சொல்வார். கதையின் பின்புலம் ஒன்று இருக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய தடகள வீராங்கனை அந்த அம்மா. ஒரு காலத்தில் டைமர் வைத்து 3 நிமிடத்தில் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களை கடந்தவள். அவள் வாங்கின பரிசுகள், அவள் வாங்கின கோப்பைகள், அவள் வாங்கின பத்திரங்கள், அவள் வாங்கின பாராட்டு சான்றிதழ்கள் எல்லாம் ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளாக எங்கே போனதென்றே தெரியவில்லை. இந்த பையன் ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மாவின் ஓட்டத்தை மீட்டு கொடுத்திருக்கிறான். ஆதவன் கதையை அதோடு முடிக்கவில்லை. அசோகமித்திரன், ஆதவன், சுந்தராம்சாமி, ஜெயமோகன் மாதிரியான மாஸ்டர்ஸ்
எப்பொழுதுமே கதையை அதோடு முடிக்க மாட்டார்கள். அதற்கு பிறகும் 2 வரிகள் கதையில் இருக்கிறது. அடுத்த நாள் காலையில் அதே டைனிங் ஹாலில் உட்கார்ந்து அந்த பையன் சாப்பிடுவான். அந்த அம்மா உள்ளுக்குள் வேண்டிக் கொள்வாள், இன்றைக்கும் என் மகன் டிஃபன் பாக்ஸை மறந்து விட்டு போய்விட வேண்டும். இன்றைக்கும் அவன் டிஃபன் பாக்ஸை மறந்து விட்டு போய்விட்டால் நான் டிஃபன் பாக்ஸை எடுத்து ஓடி போய் என் மகனுக்கு கொடுப்புவேன். மகனே, கடவுளே, தினந்தோறும் என் பிள்ளை டிஃபன் பாக்ஸை மறக்க வேண்டும். என் ஓட்டம் எனக்கு முக்கியம். என் ஓட்டத்தை நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆதவன் எழுதுகிறார். நண்பர்களே, சிறுகதைகள் என்பது, கவிதைகள் என்பது ஒரு வகையில் நமக்கு மீட்டெடுத்து கொடுப்பது. நம்முடைய பால்யத்தை, நம்முடைய இளமை காலங்களை, நாம் தொலைத்த நண்பர்களை, நாம் தொலைத்த காதலை, நாம் தொலைத்த மிக அற்புதமான வாழ்க்கையை, நாம் தொலைத்த கிராமத்தை, நாம் நடந்த பாதைகளை எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கொடுப்பது தான் இலக்கியம். ராயகிரி சங்கர் சொன்னார், இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளே நுழையும் போது, சிதம்பரத்தை தாண்டி வருகிற போதெல்லாம் நாங்கள் திரும்ப நண்பர்கள் பேசிக்கொண்டு வந்த ஒரு விஷயம், அணக்கரை எங்கே இருக்கிறது, நன்னிலம் எங்கே இருக்கிறது, கும்பகோணம் எங்கே இருக்கிறது, திருவாரூர் எங்கே இருக்கிறது என்றால், இவர் சொன்னது மாதிரி இந்த நிலப்பரப்புகளில், எல்லா நிலப்பரப்புகளிலும் நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் வசித்திருக்கிறேன். நீங்கள் இங்கேயே பிறந்து, இங்கேயே வாழ்ந்து, இந்த உணவையே சாப்பிட்டு, இந்த நிலப்பரப்பையே சுவாசித்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன திருநெல்வேலி பெருமிதமும் இல்லாமல், தஞ்சாவூர் பெருமிதமும் இல்லாமல், எந்த பெரிய பெருமிதங்களும் இல்லாத ஒரு இலக்கிய சூழலிலிருந்து வருபவன் நான். எங்களுக்கு இப்படியான பாரம்பரியங்களே இல்லை. தோண்டி துறவி எடுத்தால் ஒரு 2 பேர் 3 பேர் கூட எங்கள் பகுதியில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்க மாட்டார்கள். மிகப்பெரிய நாவல்கள் எங்கள் நிலப்பரப்பிலிருந்து வந்ததே இல்லை. ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு முக்கியமான படைப்பாளியை தவிர இப்பொழுதுதான் ஒரு 10-15 பேர் எழுத வந்திருக்கிறோம். ஆனால் திருநெல்வேலியில் இவ்வளவு மாஸ்டர்ஸ், தஞ்சாவூரில் இவ்வளவு மாஸ்டர்ஸ், நானெல்லாம், நீங்கள் நம்ப வேண்டும், நானெல்லாம் கும்பகோணத்தில் வந்து நின்று யமுனா வாழ்ந்த வீட்டுக்காக அலைந்து திரிந்திருக்கிறேன். ஒரு கேரக்டருக்காக, இந்த வீட்டில் தானே யமுனா வாழ்ந்திருப்பார்கள், அப்படி என்றால் பாபு இந்த எதிர் வீட்டில் தானே இருந்திருப்பான், இங்கிருந்து தானே அவளோடு பேசியிருப்பான் என்று அலைந்து திரிந்திருக்கிறோம். நண்பர்களே, இவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க நிலப்பரப்பை நீங்கள் உங்களுடையதாக வைத்துக்கொண்டு என்னை மாதிரியான ஒரு படைப்பாளியை தொடர்ந்து பொறாமைப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு என்னுடைய எளிமையான வைத்திருச்சலோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு படைப்பாளிகள் திருநெல்வேலியில் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேச போயிருந்தேன். முழுக்க லாயர்ஸ் சங்க அசோசியேஷன் கூட்டம். அது ஒரு 400-500 வழக்கறிஞர்களும் சில நீதிபதிகளும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். நான் பேச ஆரம்பிக்கிற போதே ஒரு 10 நிமிடம் பேசியிருப்பேன். பேசினோடனே அதிலேருந்து ஒருத்தர் எழுந்துச்சு, அவர் லாயர் கிடையாது, அப்படியே தவறி உள்ளே வந்துட்டார். அவர் எழுந்துச்சு சொன்னார், உங்களுக்கு தான் திருநெல்வேலிக்காரங்களே பிடிக்காதே சார், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களேன்ட்டார். நான் பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நாம் எப்படா அப்படி சொன்னோம்? நம்ம போய் ஒரு படைப்பாளியாக இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட, இப்போ ராயகிரி சங்கர் வந்து விருதுநகர், எனக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்துக்காரங்களே பிடிக்காதுன்னு நான் சொல்ல முடியுமா? என்னென்னா, நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், இந்த திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது, பொறாமையாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் புதுமை பித்தன், இந்த பக்கம் கி ராஜநாராயணன், இந்த பக்கம் வண்ணதாசன், இந்த பக்கம் வண்ணநிலவன், இந்த பக்கம் விக்ரமாதித்யன், எங்கே பார்த்தாலும் படைப்பாளிகளும். ஒரே கிராமத்தில் சார், அங்கே இடைச்சவல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஒரு கிராமத்தில் 2 தெருவில் 2 பேர் சாகித்ய அகாடமி வாங்கிக்கிறான். ஒன்று கி ராஜநாராயணன் வாங்கிக்கிறாரு, இன்னும் கு அழகிரிசாமி வாங்கியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஒரு அந்த காற்று கூட எங்கள் பழக்கெல்லாம் பண்ணல. அதனால் உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குறான்ட்டேன். அதை அவர் எடுத்துன்னு வந்துட்டார், ரெக்கார்டு பூர்வமாக ஃபோனில் எடுத்துன்னு வந்து, எங்களை தான் பார்த்தாவே உனக்கு பிடிக்காது, நீ ஏன் அங்கே வந்தேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரியான ஆட்களை வச்சுருந்தா நம்ம இலக்கியம் பேச வேண்டியிருக்கிறது. இப்போ ஆதவன் வந்து அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை டிஃபன் பாக்ஸை, அந்த அம்மா வந்து நினைக்கிறாள், மகனே, இன்றைக்கும் நீ டிஃபன் பாக்ஸை மறந்து விட்டு போய்விடு, நான் எடுத்துன்னு வந்து ஓடி வந்து உனக்கு கொடுக்கிறேன், அப்படியாகிலும் என் ஓட்டத்தை மீட்டெடுத்து கொள்கிறேன் என்று. இலக்கியம், ஏன் இலக்கியத்தை படிக்க வேண்டும்? நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்ம கலெக்டரு, நம்ம ஆர்டிஓ அம்மா, நம்ம மினிஸ்டர், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாய்க்க பெற்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான்.
அந்த ஒரு வாழ்க்கைக்குள் அவர்களுக்கு கிடைக்கிற அனுபவம், அந்த ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் கற்ற கல்வி, இந்த ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் பெற்ற அனுபவம், அவர்கள் சந்தித்த துரோகம், அவர்களுடைய மேன்மை, அவர்கள் சந்தித்த கீழ்மையான மனிதர்கள், இது எல்லாமும் தான் ஒரு மனித வாழ்க்கையை இயக்குகிறது. ஆனால் அந்த வாழ்க்கை அல்லாமல் நீங்கள் இன்னொரு புத்தகத்தை படிக்கிற போது அந்த புத்தகம் உங்களுக்கு இன்னொரு மனிதனின் வாழ்க்கையை கடத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 200 புத்தகங்களை முழுமையாக படித்து முடித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழாத 200 பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். உலகத்தில் புத்தகத்தை தவிர வேறு எதுவுமே இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு கிஃப்டை, ஒரு வெகுமதியை மனிதர்களுக்கு கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்து முடிக்கிற போது, அது நாவலாக இருக்கலாம், அது கவிதையாக இருக்கலாம், அது ஒரு சிறுகதையாக இருக்கலாம், அது அசோகமித்திரனாக இருக்கலாம், அது கானாசுவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒரு புத்தகம் மூலமாக கடத்தி விடுகிறார்கள். இந்த அனுபவம் துரதிர்ஷ்டவசமாக கல்வி கூடங்களிலிருந்து நமக்கு கிடைத்தாக வேண்டும். ஆனால் இத்தனை காலங்களாக நம்முடைய கல்வி கூடங்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. முழுக்க முழுக்க நீதி போதனை கதைகளும் முழுக்க முழுக்க நம்முடைய ஒழுக்கத்தை பற்றியுமே நம்முடைய வகுப்பறைகள் நமக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தன. நண்பர்களே, இங்கு இருக்கிற ஒரு 300 பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்றால் 300 பேருக்கும் சேர்த்து ஒரு நியாயம் இருக்கவே முடியாது. ஏனென்றால் 300 பேரும் வெவ்வேறு சூழல்களில் இருந்து வந்தவர்கள், வெவ்வேறு கிளாஸ் வர்க்கத்தில் இருந்து வந்தவர்கள், வெவ்வேறு சமூகங்களிலிருந்து வந்தவர்கள். பல பேர் ஃபேனையே இருக்காமல் இருந்திருக்கலாம், பல பேருக்கு ஏசி என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கலாம், பல பேருடைய குழந்தைகள் வீட்டில் அப்படியே ஏசி ரூமில் இருந்து ஏசி வேனில் ஏற்றப்பட்டு ஏசி பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் ரூமில் போய் படிச்சுட்டு மறுபடியும் ஏசி வேனில் ஏறி மறுபடியும் வீட்டுக்கு ஏசியில் போய் தூங்குகிற ஒரு பையன் டாக்டராக வந்தால், நண்பர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள், அவனால் ஒரு சக மனிதனின் அருகாமையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சக மனிதனின் மேலே இருந்து வருகிற ஸ்மெல் இருக்குல்ல, அது அவனுக்கு ஒரு நாற்றமாக பதிவாகும். ஏனென்றால் அவன் வெயிலில் நனைந்து மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து ஒருபோதும் நடந்து போய் படித்தவன் இல்லவே இல்லை. அப்படி ஒரு உயர்ந்த தர வாழ்க்கையை உள்ள ஒருவனுக்கும் வீடுன்னா ஒரு 10க்கு 10 கூட இல்லை, அதை விட ஒரு சின்ன வீட்டில் ஒரு குரூப் ஹவுஸில் இருந்து படித்து வெளியேறி வருகிற ஒரு பையனுக்கும் ஒரே நியாயம் இல்லை, ஒரே வாழ்க்கை இல்லை. அதை இந்த உலகத்தில் எழுத்தாளனை தவிர வேறு யாருமே சொன்னதாக எனக்கு நினைவே இல்லை. இந்த உலகத்தில் எழுதின எல்லா மாஸ்டர்ஸுமே, தாஸ்தாவஸ்கி, டால்ஸ்டாய் என்று ஆரம்பித்து இன்றைக்கு எழுத வருகிற ஒரு இளம் எழுத்தாளன் வரையிலும் ஒரே ஒரு எழுத்தாளன் கூட ஒரு பணக்காரனுக்காகவோ ஒரு முதலாளிக்காகவோ ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒருவனை மையப்படுத்தியோ ஹீரோவாக்கியோ ஒரு கதை கூட எழுதினதில்லை. நண்பர்களே, அவர்கள் எப்பொழுதும் சாமானிய மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, குரலற்றவர்களுக்காக குரலாகத்தான் எழுத்தாளனுடைய குரல் எப்பொழுதுமே இருக்கிறது. நண்பர்களே, ராயகிரி சங்கரின் ஊரை சேர்ந்த இன்னொரு இளம் படைப்பாளியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் பெயர் நரன். சரீரம் என்று அவருடைய ஒரு மிகச்சிறந்த தொகுப்பு இருக்கிறது. நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு பிறகு நான் படித்த அந்த கதை, நான் சொன்னது மாதிரி இலக்கியம் என்பது எதெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவில் வருகிறதோ அதுதான் தி பெஸ்ட் லிட்ரேச்சர். எதெல்லாம் நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் உங்களால் நினைவுபடுத்தி கொள்ள முடிகிறதோ அதுதான் ஒரு பெஸ்ட் லிட்ரேச்சர். நரன் வாரணாசி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை நரன் ஆரம்பிக்கிற போதே இப்படி ஆரம்பிக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு அரசாங்கத்தின் சீலிடப்பட்ட காக்கி கலர் கவரும் ஒரு 10,000-15,000 ரூபாய் பணமும் கையிலேயே வைத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளாக நுழைகிறார். அப்படித்தான் அந்த கதையை நரன் ஆரம்பிக்கிறார். அந்த வீட்டில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிணம் இருக்கிறது. நம்மால் அந்த முதல் வரியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர் உள்ளே போகிறார். அந்த இறந்து போனவனுடைய பெயர் மாதவன். 7 வருடங்களாக அவன் ஸ்பைனல் கார்டு உடைந்து படுக்கையாக கிடக்கிறான். உள்ளே போன உடனே
அவனுடைய மனைவி பூரணியிடம் அந்த கவரையும் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அந்த பணக்கட்டையும் கொடுக்குறார். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நீங்கள் யாருமே கேட்கல. ஆனால் அவருடைய விருப்பத்தையும் உன்னுடைய விருப்பத்தையும் மீறக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த ரூபாயை கடன் வாங்கின்னு வந்திருக்கேன். இதில் அவருடைய டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் புறப்படலாம், காலையில் 4 மணிக்கு ஆம்புலன்ஸ் வந்துவிடும் என்று அவர் சொல்லி முடிப்பார். நண்பர்களே, கதை என்னவென்றால், கும்பகோணம் பரஸ்பர கைலாய நிதியில் மேலாளராக வேலை பார்த்த இந்த மாதவன் பணமும் அதிகாரமும் கையில் வருகிற போது மனிதர்களுக்கு கிடைக்கிற எல்லா அட்டூழியங்களும் அகம்பாவங்களும் குடியும் லாட்ஜ் போட்டு சீட்டு விளையாடுறது, எப்பொழுதும் பெண்கள் தொடர்பு, இப்படி இருந்து எல்லாவற்றையும் அழித்து இந்த பூரணியை சித்திரவதை பண்ணி கொண்டிருந்த அவனுக்கு ஒரு நாள் ஒரு விபத்தில் ஸ்பைனல் கார்டு உடைந்து 7 வருடமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனுடைய மனைவி பூரணி இதையெல்லாம் ஒரு நாளும் ஞாபகப்படுத்தாமல் அவனுக்கு ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு நோயாளிக்கு செய்ய வேண்டிய உதவியாக இல்லை, அதை தாண்டி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய காதல் ததும்ப அந்த உதவி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட எல்லாவித இயலாமலையும் படுத்துவிட்ட பிறகு கூட ஒரு நாள் கூட இந்த 7 வருடத்தில் அவள் அந்த முக்கில் இருக்கிற கடை வரையிலும் கூட போய் வந்தது கிடையாது. அப்படி கடைக்கு போனால் உடனே அவன் சொல்லுவான், அங்கே போய் அவங்க கூட பேசிட்டு வந்த என்று கேட்பான். இந்த 10,000 ரூபாயும் கையில் டெத் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்தான்ல, அவன் பூரணியினுடைய ஒன்று விட்ட அண்ணன். அவன் கூட பேசினாவே நீ அவனை வச்சுனுக்கிறியா அப்படின்னு கேட்பான். அவ்வளவு துயரம் மிக்க வாழ்க்கையை இந்த பூரணி அனுபவிக்கிறாள். கடைசியாக இன்றைக்கு நாம் செத்து விடுவோம் என்று அவனுக்கு பரிபூர்ணமாக தெரிகிறது. அப்பொழுது பூரணியை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், நீ என்னை ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கினேன், நான் கடைசி வரலும் உனக்கு எதுவுமே நன்மைகள் செய்யலை, கடைசியாக ஒரே ஒரு உதவி பண்ணிடு, என்னை எப்படியாவது வாரணாசிக்கு கொண்டு போய் அங்கே போய் கொளுத்திரு என்று சொல்கிறார். இது அவள் வாழ்க்கையில் கிடைக்கிற இன்னும் மிகப்பெரிய துயரம். ஏன்னா வீட்டில் ஒன்றுமே இல்லை. நரன் எழுதுகிறார், அவன் சாவுக்கு யாருமே வரமாட்டாங்க, சாவுக்கு எல்லாரும் வருவாங்களே. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் இந்த 7 வருடத்தில் அவள் கடன் வாங்கி விட்டு இருப்பாள் இவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. சாவுக்கு போனால் மறுபடியும் அவள் காசு தான் கேட்பா, போகாமல் விட்டலாம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் என்று யாருமே சாவுக்கு போக மாட்டார். இப்போது ஒரு 3-4 பேர் மட்டும்தான் அந்த டெட் பாடியோடு இருப்பார்கள். அவள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு அவன் செத்துட்ட பிறகு இந்த கோரிக்கையை அவள் நிறைவேற்றாமல் இருக்கலாம். அதற்கான எல்லா சுதந்திரமும் அவளுக்கு இருக்கு, ஏன்னா அவன் இனிமேல் வரப்போவதில்லை. ஆனால் தன்னுடைய கணவனுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவாள். இப்போ அதிகாலை 4 மணிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரும். கதையை இவ்வளவு நுட்பமாய் நரன் எழுதுகிறார். அந்த டெட் பாடியை எடுத்துன்னு ஆம்புலன்ஸில் ஏற்ற வேண்டும். ஒரு கை பிடிங்க என்று டிரைவர்கிட்ட அவள் கேட்குறா. அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு அந்த டிரைவர் சொல்லிக்கொண்டே அவனுடைய தலையை பிடிக்கிறான். மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்று ஜி நாகராஜன் சொல்கிறான். அதெல்லாம் என்னால் முடியாது, நான் டிரைவரு, உங்கள் வீட்டு பணத்தை தூக்க வரல என்று ஒரு வார்த்தை அவன் மனதில் நினைத்து கொண்டாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கை ஒரு சக மனிதனின் பாடியை தொட்டு தூக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இப்பொழுது ஆம்புலன்ஸில் அவனை படுக்க வைத்து விட்டார்கள். இன்றைக்கி சனிக்கிழமை, சனிப்பணம் தனியாக போகாது, ஒரு கருப்பு கோழியை கொண்டு வா என்று ஆம்புலன்ஸுக்கு மேலேயே ஒரு உயிரோடு ஒரு கோழியை கட்டி விடுகிறார்கள். அதற்கு எதிரிலேயே இவர் உட்கார்ந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட 2 இரவுகள் 2 பகல்கள் வாரணாசி வரை ஆம்புலன்ஸ் போயாக வேண்டும். நீங்கள் கற்பனை பண்ணி கொள்ள வேண்டும். 7 வருஷமாக இவன் அவன் கூடயே தான் இருந்திருக்கார். 7 வருஷமாக அவனுடைய அவஸ்தையை தாங்க முடியாமல் இருந்திருக்கார். செத்த பிறகு அவன் நிம்மதியாக போகவில்லை. வாரணாசியில் போய் என்னை கொளுத்து, இங்கே கொளுத்துனா நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அவள் அதை அப்படியே கேட்கிறாள். இப்போ கொஞ்சம் வேன் போக ஆரம்பிக்கிறது, ஆம்புலன்ஸ் போக ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த கோழி திடுக்குன்னு இவளை பார்க்குது. அதுவே அவளுக்கு பயமாக இருக்குது. இந்த பக்கம் தன்னுடைய கணவன் மாதவனை பார்க்குறா. அவன் கண்ணை மூடி படுத்திருக்கிறான். கண்ணை மூடி படுத்திருந்தாலும் கூட ஒருவேளை
திறந்து கண்ணு நம்மளையே பார்க்குதோ என்று இவளுக்கு தோன்றுகிறது. ஒரு மாதிரியான பதட்டமான சூழல் அவளுக்கு ஏற்படுகிறது. கொஞ்சம் தூரம் கும்பகோணத்தை தாண்டி ஆம்புலன்ஸ் போன உடனே ஆம்புலன்ஸில் உள்ளே இருந்து கதவை தட்டுகிறாள். முன்னாடி டிரைவர் மட்டும்தான் இருப்பார். டிரைவர் வந்து அந்த சின்ன டோரை திறந்து என்னன்னு கேட்குறாரு. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க என்று சொல்கிறார். ரொம்ப உலகத்தில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கதைகளில் இது ஒன்று என்று நான் கருதுகிறேன் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில். அவன் நிறுத்திட்டு என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஒரு கணவனே ஆனாலும் ஒரு பிணம். அவன் ஒரு பணத்தோடு நான் எப்படி 4 நாள் ட்ராவல் பண்ணி வர முடியும், பயமாக இருக்குது, முதல்ல இந்த கோழியை அவுத்து விட்டுருங்க என்று சொல்கிறார். அவர் கோழியை அவுத்து விட்டுறார். அது ஒரு புளிய மரத்துக்கு அடியில் போய் நின்று இவங்க 2 பேரையும் நன்றி பெருக்கோடு ஏறெடுத்து பார்க்கிறது. அப்பா நான் தப்பிச்சண்டா சாமி என்று அது கும்பகோணத்தை தாண்டி போய் எங்கேயோ பொழைத்து கொள்கிறது. இப்போ அவன் சொல்கிறா, நான் உங்கள் கூடயே உட்காந்துக்கிறேன் என்று ஆம்புலன்ஸில் முன்னாடி டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்கிறார். அவ்வளோதான், கதை தொடங்குகிறது. இப்பொழுது முழுக்க பயணம். 7 வருடமாக ஒரு கூரையில், ஒரு அறையில், ஒரு வீட்டில் புழுங்கி புழுங்கி கிடந்த ஒரு பூரணி என்கிற அந்த மத்திய தர வயதுடைய அந்த பெண் ஒரு பெரிய உலகம் அவள் முன்னால் திறக்கிறது. ஒரு பெரிய பயணம் ஆரம்பிக்கிறது. திடீர்னு பார்த்தா எல்லாமே தெலுங்கில் எழுதிக்குது. அவர்கிட்ட கேட்குறாரு, நம்ம ஆந்திராவுக்கு வந்துட்டோமா என்று கேட்கிறார். ஆமாம், நம்ம ஆந்திராவுக்கு என்டர் ஆகிட்டோம் என்று அவர் சொல்கிறார். ஒரு அதிகாலை பணியில் ஒரு இடத்துல போய் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஆம்புலன்ஸை நிறுத்துகிறார். நிறுத்தின உடனே அவளுக்கு இந்த உலகத்தில் சின்ன வயதிலிருந்து ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும். பல பெண்கள் அந்த ஆசையை வெளியே சொல்லவே மாட்டார்கள். நம்முடைய கணவன் வந்து இந்த கருப்பாக இல்லாத ஒரு மாஞ்சோலாக இருந்தால் போதும் என்று பல பெண்களுக்கு ஆசை இருந்திருக்கும். கடைசி வரையில் அது நிறைவேறிருக்காது. ஏன்னா அவங்க அதை எங்கேயுமே சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எவ்வளோ கைத்தட்டல் பாருங்கள். ஆமாம், இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி என்ன தெரியுமா ஆசை, ஆண்கள் மாதிரி ஒரு அதிகாலை டீக்கடை விடியலில் போய் நின்று, ஒரு டீ கடையில் போய் நின்று, அண்ணா ஒரு டீ என்று அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லணும். அதான் அவருடைய பெரிய ஆசை. இதுவரையிலும் நடந்ததே இல்லை. இன்றைக்கு தாராளமாக அவள் அதை நிறைவேற்றி கொள்ளலாம். இப்போ இந்த டிரைவர் போய் ஒரு டீ வாங்கி குடிக்கிறான். இவ ஆம்புலன்ஸ்லேருந்து கீழே இறங்கி எனக்கு ஒரு டீ என்று சொல்கிறாள். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு டீ வாங்கிட்டு வந்து அவன் தரான். அவள் மறுபடியும் சொல்கிறாள் இன்னொரு டீ, 2 டீ என்று சொல்கிறாள். நண்பர்களே, நரன் எழுதுகிறார், அந்த பைலரும் அந்த பாலும் தீருகிற வரையில் அவள் டீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். ஏனென்றால் கிட்டத்தட்ட அவளுடைய 37 வருட டீயை இந்த ஒரு காலையில் அவள் குடித்து தீர்க்க போகிறாள். எனக்கு ஒரு டீ அண்ணா, 2 டீ, இன்னும் என்று டீயாக வாங்கி குடித்து கொண்டே இருக்கிறாள். இப்போ அவளுக்கு திடீர் என்று உள் மனதில் ஒரு நடுக்கம் ஓடுகிறது. டீ கிளாஸோடு ஓடி வந்து ஆம்புலன்ஸை திறந்து மாதவனுடைய கண்களை பார்க்கிறார். ஒருவேளை இந்த நாய் வந்து கண்ணை திறந்து நம்மளை பார்த்துருக்குதோ, ஏண்டி நான் இல்லைன்னு நினச்சின்னு எவன் கூடயே போய் டீ குடிக்கிறியா என்று கேட்கிறாளோ என்று பார்க்கிறாள். இல்லை, கண்கள் மூடிதான் இருக்கிறது. அவள் ஆம்புலன்ஸை மூடிட்டு மறுபடியும் போய் இவன் கூட உட்காந்துக்கிறாள். பிரமாதமான பல இடங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு அதிகாலையில் அவர்கள் ஒரிசாவை தாண்டுகிறார்கள். தாண்டினா ஒரு இடத்தில் 20-30 யானைகள் அவருடைய ஆம்புலன்ஸுக்கு முன்னால் கிராஸ் ஆகிறது. இவன் வண்டியை நிறுத்திட்டு அவள் தூங்கினுங்கிறா. அவளை எழுப்பி இங்கே பார் என்று கேட்கிறாள். அவள் வாழ்க்கையில் ஒரு யானையை, அவள் வாழ்க்கையில் யானை அவள் தெருவில் 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் பிச்சை எடுக்கிற யானையைத்தான் அவள் இதுவரையிலும் பார்த்திருக்கிறாள். இவ்வளோ கம்பீரமான காட்டு யானைகளை அவள் பார்த்ததே இல்லை. எல்லா யானைகளும் அவளை கிராஸ் பண்ணி போகிறது. பிரபஞ்சன் எப்பொழுதுமே சொல்வார், யானைகள் என்பவர்களை நான் தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு ஒப்பிட விரும்புகிறேன். யானைகளுக்கு தன்னுடைய பலம் தெரியாது. இல்லை என்றால் ஒரு பாகன் சொல்லுகிறான் என்பதற்காக அவைகள் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்குமா என்று எப்பொழுதுமே கேட்பார். அந்த கம்பீரமான யானைகளை அந்த ஆம்புலன்ஸின் பக்கத்தில் இருந்து கண்ணாடி வழியாக அவள் பார்ப்பாள். அந்த டிரைவர்கிட்ட சொல்லுவா, எங்கே இந்த மாதிரியான அதிசயங்களை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு எனக்கு காட்டுறீங்களா என்று சொல்வார். அவள் வாழ்க்கையில் அதிசயங்களை அவள் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை.
அவ்வளவு புழுக்கம், அவ்வளவு வலி, அவ்வளவு சிராய்ப்பு, அவ்வளவு காயம், அவ்வளவு துயரம், அவ்வளவு கண்ணீர் எல்லாம் கொண்ட ஒரு அக்ரஹாரத்தினுடைய ஒரு இருண்ட அறைக்குள் பூரணி என்கிற அந்த பெண் இத்தனை வருடம் அடைபட்டு கிடந்தால் ஒரு ஆம்புலன்ஸ் அவருடைய வாழ்க்கையின் எல்லா கதவுகளையும் ஒரே நாளில் திறந்து விட்டுவிட்டது. இப்பொழுது இன்னும் போகிறாள். இப்பொழுது வண்டி ஸ்லோவாகிறது. அந்த இவள் முழித்து கொண்டுதான் வருகிறாள். அவங்ககிட்ட கேட்குறா, மழையா என்று கேட்கிறாள். ஆமாம். அவன் கையை வெளியே, பிரமாதமான இடம் அது, கையை வெளியே நீட்டி மழை தண்ணீர் கையில் படுகிறது. டக்குன்னு அவன் கையை இழுத்துக்கிறான். ஏன்னா மாதவன் நாய கையை உள்ள இழு என்று சொல்லுகிறானோ என்று அவள் பதறுகிறாள். ஓ இல்லை, அவன் எப்படி சொல்லுவான், அவன் தான் செத்துட்டானே என்று அதை உணர்ந்தவனாக. எவ்வளவு கவித்துவமான இடம். இந்த டிரைவரு அவள் கையை பிடிச்சி மறுபடியும் மழைக்காக காட்டுவான். வண்டியை நிறுத்திட்டு இந்த பொண்ணை இறங்கி போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த மழையில் நனைந்து கொள் என்று அந்த டிரைவர் சொல்கிறார். நண்பர்களே, 2 நாளைக்கு முன்னால் வரையிலும் இந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரியாது, இந்த டிரைவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. மனிதர்களுக்குள்ளாக இவ்வளவு நட்பும் இவ்வளவு தோழமையும் இவ்வளவு அன்பும் பீரிடுகிற ஒரு இடம் வருகிறது. அவள் மழையில் ஆசை தீர நனைகிறாள். நனைந்து கொண்டே ஒரு நிமிஷம் அந்த டிரைவரை பார்த்து சொல்கிறாள், நீங்களும் வாங்க மழையில் நனையலாம் என்று சொல்கிறாள். அவனும் சேர்ந்து அந்த மழையில் நனைகிறான். நனைச்சு முடிச்சுட்டு 2 பேரும் வண்டியில் உட்கார்ந்து புறப்படுகிறார்கள். அவன் சொல்கிறான், நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிக்கங்க என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், இல்லை, 7 வருடமாக இந்த உடம்பு, இந்த திரேகம் காய்ந்து போயிருக்கிறது. எனக்கு இந்த ஈரம் தேவைப்படும். இந்த ஈரத்திலேயே நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். 7 வருடமான புழுக்கம் இந்த மழை நீரில் அடித்து கொண்டு போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு வகையில் குழந்தையை தண்ணீரில் குளிப்பாட்டுவார்களே, அப்படி குளிப்பாட்டி பரிசுத்தமான ஒரு மனுஷியாக நான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் வண்டியை ஓட்டுங்க என்று சொல்கிறார். நண்பர்களே, ஏதோ பிசுபிசுப்பாக அவள் உணர்ந்தாள் என்று நரன் எழுதுகிறார். அந்த நிமிடத்தில் அந்த வேன் நிற்கிறது. அவன் சொல்கிறான், இல்லை, இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட ஈரத்தோட பயணம் பண்ண முடியாது, நீங்கள் தலையை துவட்டி வேறு ட்ரெஸ் மாற்றிக்குங்க என்று சொல்லுகிறார். எங்கே மாற்றுறது என்று அவள் கேட்கிறாள். முதல் முறையாக ஒரு அந்நிய ஆணிடம் நாம் நிற்கிறோம் என்கிற ஒரு சின்ன பதட்டம் அவளுக்கு வருகிறது. இப்போதுதான் ஒரு ஆணினுடைய சுயரூபம் தெரியும் என்கிற ஒரு 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 பயங்கரமான எதிர்பார்ப்பு அவளுக்கு வருகிறது. அவன் சொல்கிறான், வேன் கதவை 2ஐயும் திறந்து விட்றேன், அது உங்களுக்கு நல்ல மறைப்பை கொடுக்கும், அங்கே போய் மாற்றிக்கங்க என்று சொல்லிவிட்டு டிரைவர் சீட்டில் வந்து உட்கார்றான். இப்போ அவள் அங்கே போய் மாற்றப் போகிறாள். நரன் எழுதுகிறார், மீண்டும் ஒரு முறை என் உயிரே போனாலும் செத்த பிணமே ஆனாலும் மாதவன் முன்னால் என் நிர்வாணத்தை காட்ட முடியாது என்று அவள் முடிவு எடுத்து அந்த கதவை மூடிவிட்டு மறுபடியும் டிரைவர்கிட்ட வந்து, இந்த இடம் எனக்கு செட் ஆகலை, நான் அந்த இருட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டுமா என்று கேட்கிறாள். இருட்டில் போய் அவள் ட்ரெஸ் மாற்றிக்கொள்ள எல்லா ஏற்பாடுகளையும் அந்த டிரைவர் செய்து தருகிறார். நண்பர்களே, தான் கணவன் என்று நம்பி ஒருவன் இத்தனை வருடங்களாக ஒரு தடவை கூட அவளுக்கு இந்த அன்பை, இந்த ஸ்பரிசத்தை, இந்த தோழமையை அவள் உணர்ந்ததே இல்லை. யாரோ ஒரு டிரைவர், யாரோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த நீண்ட பயணத்தில் இவ்வளவு தோழமையை, இவ்வளவு அன்பை, இவ்வளவு பிரியத்தை ஒரு மனுஷி மீது கொட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த கதை அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அவர்கள் வாரணாசியை போய் அடைகிறார்கள். வாரணாசியில் அவனை தூக்கி அந்த சிதையில் வைத்து கொளுத்தி முடிக்கிறார்கள். கதையை நான் இன்னும் விரிவாக சொல்ல முடியும், ஆனால் நான் அதற்குள்ளாக போக விரும்பவில்லை. கடைசியாக நரன் ஒரு வரி எழுதுகிறார், முதன் முறையாக ஒரு இன்னொரு ஆணை அணைத்து கொள்ள வேண்டும் என்று பூரணிக்கு தோன்றியது என்று அந்த கதையை நரன் முடிக்கிறார். நண்பர்களே, ஒரு சிறுகதை என்பது, ஒரு நாவல் என்பது இதுவரையிலான நாம் வாழ்ந்த வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்க வேண்டும். இதுவரையிலும் நமக்கு போதிக்கப்பட்ட போதனைகளை தர்க்கத்துக்குள்ளாக்க வேண்டும், அது கேள்விக்குள்ளாக்க வேண்டும், தர்க்கம் செய்ய வேண்டும். இதில் எது சரி, எது நியாயம் என்கிற ஒரு இடத்திற்கு ஒரு வாசகனை அது அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த படைப்பாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன்.
இந்த நரனுடைய பிரபஞ்சனுடைய இப்போ அசோகமித்தனுடைய பெண்கள் என்கிறதை பற்றி ராயகிரி சங்கர் பேசினார். என்னால் பிரபஞ்சனுடைய பெண்கள் என்று தனியாக 3-4 மணி நேரம் பேச முடியும். அசோகமித்தனுடைய பெண்களை மாதிரி முன்னுக்கு வராமல் முணுமுணுப்பாக இந்த வாழ்க்கையை கடந்து கொண்டே போகிற பெண்கள் ஒரு புறம் இருந்தால், பிரபஞ்சனுடைய பெண்கள் சுமதி என்கிற எல்லா கேரக்டரும் அவர் சுமதி என்கிற ஒரு பெண்ணை எழுதுகிறார். அந்த பெண் பிஹெச்டி படித்தவளாக தன்னுடைய பிஹெச்டி படிப்புக்காக என்கிட்ட பெட் ஷேர் பண்ணிக்க முடியுமா என்று கேட்கிற ஒரு பேராசிரியரை செருப்பால் அடிக்கிற பெண்ணாக சுமதியை அவர் எனக்கு காண்பிக்கிறார். நண்பர்களே, ஒரு எழுத்து ஒரு பெரிய நாவலில், ஒரு சிறுகதையில் ஒரு டெக்ஸ்ட், ஒரு 2 வரி, அதுவரையிலும் நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையை சிதைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். பிரபஞ்சனுடைய வானவசப்படும் என்கிற ஒரு நாவலில், வானவசப்படுமா மகாநதியா என்று எனக்கு இது மானுடம் வெல்லுமா என்று இப்பொழுது ஒரு மறதி இருக்கிறது, பல வருடங்களுக்கு முன்னால் படித்தது. அந்த நாவலில் ஒரு ஆங்கிலேய துரை வீட்டில் வேலை செய்கிற ஒரு கிறிஸ்தவ பெண், அந்த வீட்டில் யாரும் இல்லை என்று தெரிந்து ஒரு வேலைக்கார பெண் முட்டி போட்டு முழந்தால் போட்டு, கர்த்தாவே கர்த்தாவே நான் மறைமுகமாக குளிப்பதற்கு ஒரு இடம் தாரும் கர்த்தாவே என்று வேண்டுவாள். நண்பர்களே, அந்த பொண்ணுக்கு சோறு வேண்டாம், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை வேண்டாம், ட்ரெஸ் வேண்டாம். அவளுக்கான ஒரே ஒரு கோரிக்கை, நான் குளிக்கிற போது யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, அப்படி மறைமுகமாக குளிப்பதற்கு ஒரு இடம் தாரும் கர்த்தாவே என்று கதறுகிற ஒரு பெண்ணுடைய கேரக்டர் இருக்குதுல்ல, அந்த கேரக்டரை என்னுடைய உடல் சிதையில் வேகுகிற வரையில் என்னால் மறக்க முடியாது. அதுதான் ஒரு படைப்பினுடைய உச்சம். நேற்று ஒரு மூத்த IAS அதிகாரி என்னை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் அவரோடு சேர்ந்து ஒரு காரில் பயணிக்கிற போது என்னுடைய நண்பர் ஒருவர் வைத்திருந்த ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை அவர் எனக்கு காண்பித்தார். எங்கள் 2 பேருக்குமே உடம்பு சிலுத்துச்சு. அதில் எழுதியிருக்கிறார், நான் என் பிள்ளைகளுக்கு விட்டு போக விரும்புவது அவர்களுக்காக நான் சேர்த்து வைத்த பெரும் சொத்துக்களையோ வங்கி கையிருப்பையோ அல்ல என்று அந்த ஸ்டேட்டஸ் ஆரம்பிக்கிறது. 4 வரி. நான் என் பிள்ளைகளுக்கு விட்டு போக விரும்புவது வங்கி பெரும் செல்வத்தையோ வங்கி கையிருப்பையோ அல்ல, தன் தேவைக்கு மிஞ்சி ஒரு துரும்பை கூட தொடக்கூடாது என்கிற விலங்குகளின் நற்குணத்தை என்று அந்த ஸ்டேட்டஸை அன்புராஜ் எழுதி. ஒரு விலங்கு தன்னுடைய பசிக்கு மேலே தன்னுடைய சந்ததிகளுக்கு என்று 2 மானை வேட்டையாடவே அதுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும்தான் அது வேட்டையாடும். பிரபஞ்சம்தான் மறுபடியும் சொல்வார், நாம் நரி சூழ்ச்சி மிக்கது என்று தொன்று படித்து கொண்டே இருக்கிறோம். மறுபடியும் ஜெயமோகன் கூட தன்னுடைய யானை டாக்டர் கதையில் கேட்பார், எந்த நரியாவது இந்த உலகத்தில் சூழ்ச்சி செய்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்பார். மனிதன் தன்னுடைய இயலாமையை தன்னுடைய சிறுமையை விலங்குகளின் மேல் வைத்து விடுகிறான். எந்த நரியும் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு எவன் வாழ்க்கையை அழிக்கலான்னு காப்பி குடிச்சிக்கினே யோசித்ததே இல்லை என்று எப்பொழுதுமே பிரபஞ்சன் சொல்வார். இதெல்லாம் மனிதனுடைய கீழ்மை. இந்த மனித கீழ்மையை மனுஷனை இவ்வளவு மகத்தான சல்லி பயல்னு இந்த உலகம் சொல்லிடும் என்கிற ஒரு பயத்தால் அவன் நரி மேலேயும் பூனை மேலேயும் யானை மேலேயும் நாய் மேலேயும் வைத்து விடுகிறான். அதனால் நண்பர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லோரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. மனிதர்களிடமிருந்து. மகத்தான மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை இந்த உலகத்தில் அவன் சாதித்து கொண்டே இருக்கிறான். இலக்கிய வாசிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து நிகழ்கிற போது அவன் தினம் புதிதான மனிதனாக இருந்து கொண்டே இருக்கிறார். அதைத்தான் திரும்ப இலக்கியங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. 3 நவீன படைப்பாளிகளை அழைத்து பேச வைத்ததற்கு என்னுடைய எளிமையான நன்றியை சொல்லி என் சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.